ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. முன்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே நிற்கிற இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. பின்னாடி வந்த க்ரௌடு சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்போது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே போக வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. என்ன பரவாயில்ல முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ள கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. அதை ப்ளே பண்ணு. இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துல இருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clockல இருந்து கிரௌட் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சிருது. ஸோ கிரௌட் இங்க அதிகமாகிட்டே இருக்கு. பிளஸ் காலையில இருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க, கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பாத்தீங்கன்னா அவர் கூட வந்த கிரௌடு, அங்க இருந்த கிரௌடு பாத்தீங்கன்னா இந்த கிரௌட் சர்ஜன் சொல்லுவாங்க. பிளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ், பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைட்ல இருக்க கிரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சைட்ல போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பஸ் மூவ் ஆக சைட்ல உள்ள மக்கள் தள்ளி போகணும், வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும், பின்னாடி வந்தவங்களும் முன்னெடுத்து அவர் பேச பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதை நீங்க யூ கேன் see that. இஷ்யூ ரைஸ் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. இப்போ கரூர்ல பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்கு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்தை சுத்தி பார்த்தோம்னா 3 இடங்கள்ல நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம 108ல இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல, இன்னொன்று தாந்தோன்றிமலை. அதை தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், குப்பிடாமங்கலம் அங்க இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்க சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்க ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்க போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இங்க நிறைய மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு, அதுபடி ஆக்டிவேட் பண்றாங்க. பட் ஆனா அங்க நம்ம இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு இந்த கட்சி சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. பிளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலா அந்த கூட்டத்துக்குள்ள வருது. நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனா அங்க எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென்
நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்க போலீஸ்ல இருந்து மைக்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நம்மளுடைய 108ல இமீடியட்டா யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷன் யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். இல்ல நான் சொல்றேன், நான் ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு மேற்கு வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டி பின்னாடியே வந்துருக்கு. அது இல்லாம 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. சோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சிருக்கோம். கரூர் சின்ன ஊர் தான். சோ பக்கத்துல வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். சோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ராவா மொபிலைஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க போன் பண்ணி சொல்றாங்க போன் ஒர்க் பண்ணலன்னு வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. சோ வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108 போன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்க பக்கத்துல இருந்தாலும் தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்க விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமா ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல் ஆம்புலன்ஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா police sir, please help sir, please. ஸ்டாப். இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துருது. சோ அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பீப்புள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி நீங்க சொன்னீங்க இல்லையா, டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத அந்த விஷுவல்ஸ் காட்டுது. மூவ் பண்ணலாம். ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9:45 வரைக்கும் கூட வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இமிடியட்லி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். பிரைவேட் as well as கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.